ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs தான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ஹியூஜ் ட்ரெடிஷனல் ஹோம் டெக்கார் ஃப்ரம் மீஷோ அண்டர் அஃபோர்டபுள் ரேட்ஸ். அரௌண்ட் 15+ பீசஸ் இருக்கு. வெரி பியூட்டிஃபுல் ஏஸ்தட்டிக். சில பீசஸ் ட்ரெடிஷ்னலா இருக்கு, சில பீசஸ் அவ்வளோ ஏஸ்தட்டிக்கா இருக்கு. ஸோ சூப்பர் சூப்பர் ஹோம் டெக்கார் இருக்கு. அதுவும் ஃபெஸ்டிவ் சீசன் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் தென் கண்டினியூ வாட்சிங். வீடியோல நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆல்ரெடி அன்ராப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் அவ்வளோ டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. பிகாஸ் ப்ராடக்ட்டை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான உருளி தான். அவ்வளோ ஒரு அழகான பீஸ். நான் இமேஜ்ல பார்த்தேன், பட் இவ்வளோ அழகா வரும்னு நினைக்கல. ஒரு 2 பீஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் சைஸ், இன்னொன்று பெரிய சைஸ். இதுல வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கோல்டன் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ கேன் see here கோல்டன் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த எலிஃபென்ட் அவ்வளோ அழகா இருக்கு. லைக் ப்ராப்பரான ஸ்டாண்ட் மாதிரி 3 எலிஃபென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹோம் டெக்கோருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ஏஸ்தட்டிக்கா இருக்கும். அதுவும் இந்த ஸ்மால் ஊர்லயும் நம்ம சாமி ரூம்ல வைக்கலாம், இந்த பெரிய ஊர்லயும் நம்ம என்ட்ரன்ஸ்ல அந்த மாதிரி வைக்கலாம். சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுவும் இப்போ வரலட்சுமி ஃபெஸ்டிவல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் பீஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீஸ் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஃப்ரேம் தான். நம்ம பார்க்கும்போது இது வுடன் ஃப்ரேம் மாதிரி இருக்கு, பட் இது வுடன் ஃப்ரேம் இல்லை, இட்ஸ் அ பிளாஸ்டிக் ஃப்ரேம். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு, ஹெவியாவே இல்லை. பட் அவ்வளோ நீட் அண்ட் எலிகெண்டா இருக்கு. அதோட ஒர்க் சூப்பராக இருக்கு, சிம்பிள். நான் யூஸ்வலி யூனிவர்சிட்டிலலாம் பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருந்தது. ஸோ அதுக்காக இந்த பீஸ் சச் அ பிரிட்டி பீஸ். ஸோ எஸ், இப்போ நெக்ஸ்ட் பீஸ் வந்து இந்த பீஸ் தான். கேன் யூ see how beautiful and aesthetic looking பீஸ். மீன்ஸ் அந்த எல்லோ மட்டும் கூட அந்த பெயிண்டிங் இல்லை, அதில் வந்து ப்ராப்பராக பார்த்தோம்னா அது ஒரு லைனாக இருக்கும். ஸோ அவ்வளோ மைன்யூட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் இது ஒரு டோனட்டான ஒரு வேஸ். ஐ திங்க் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இந்த கலர், இந்த ஆஃப் ஒயிட் காம்பினேஷன். பட் இது என்ன கொஞ்சம் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும், பிகாஸ் இது ஒரு சிராமிக். ஸோ பிரேக் ஆகிற சான்ஸ் இருக்கு. பட் இது மேலே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ்க்கு கையெட்டாத மாதிரி இருந்தால் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் எஸ், ஐ திங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஹோமை எலிவேட் பண்ணிடும். அவ்வளோ ஒரு அழகான பீஸ். ஐ திங்க் யா, அதுவும் அவ்வளோ ரேப் பண்ணி, ப்ராப்பரான பபிள் ரேப் பண்ணி சூப்பராக வந்திருக்கு. நானும் ஏதோ பிரேக் ஆயிருமோ என்னன்னு நினச்சேன், பட் அவ்வளோ நிறைய பபிள் ரேப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் சூப்பராகவே ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எஸ், ஐ திங்க் ஐ லவ் திஸ் வேஸ், ஸோ பிரிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் தான். ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்டிக்கான ஒரு பீஸ். ஸோ இதுதான் க்ளோஸ் அப். அவ்வளோ அழகா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. இது நம்ம சாமி ரூம்ல வைக்கலாம், அப்புறம் என்ட்ரன்ஸ்ல வைக்கலாம், நம்ம வீட்டில் எங்கனாலும் வைக்கலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வால்ல. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை பார்த்ததுமே. அண்ட் ஆல்சோ இதில் ஹோல்ஸுமே ஸ்மால் ஹோல், பிக் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கே வேணுமோ அங்கே நம்ம மாட்டிக்கலாம். யா, ஐ திங்க் இட்ஸ் வெரி பிரிட்டி லுக்கிங் பீஸ். ஹோம் டெக்கருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஊர்லி பீஸ் தான். ஸோ இதுதான் அந்த பீஸ். இது வந்து ரொம்ப பெரிய பீஸ். திஸ் இஸ் த சைஸ், திஸ் இஸ் த ஸ்மால் ஒன், திஸ் இஸ் த பிக் ஒன். ஸோ இதில் வந்து பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை டிசைன். இப்போலாம் பட்டர்ஃப்ளை ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ், ஒரு ஃப்ளார் அண்ட் ஒரு கோல்டன் பெயிண்டிங். ஸோ சூப்பராக இருந்தது இந்த ஊர்லி. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஹெவியாக இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ட்ரன்ஸில் வச்சா. ஸோ எஸ், இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன், ரெகுலர் ஊர்லி மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான யூனிக் பேட்டர்ன். ஸோ எஸ், இதுதான் நெக்ஸ்ட் பீஸ். அதுக்கு சொன்ன மாதிரி வரலட்சுமி ஃபெஸ்டிவல், அப்புறம் கணேஷ் ஃபெஸ்டிவல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் வைப்ஸ்க்கு இது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும் ஹோமில். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பெல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் எனக்கு என் சாமி எடுக்க இந்த பெல்ஸ் தேவைப்பட்டது. அண்ட் இது வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக தெரியுது. ஸோ எஸ், நல்ல குவாலிட்டி, நல்ல சவுண்ட் வருது. அண்ட் கொஞ்சம் நல்லா திக்காக தான் இருக்குது, லைட் வெயிட்டாக இல்லை, நல்லா திக்காக இருக்குது. ஸோ எஸ், இந்த பெல்ஸ் வந்து சாமி எடுக்க வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல வைபாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இது நம்ம வீட்டில் ஹோம் டெக்கார் மாதிரியும் அங்கங்கே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நல்ல சவுண்ட் வருது. உங்கள் வீட்டில் விண்டோஸ் பெருசாக இருக்குது, நல்லா விண்டு வர மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி சவுண்ட் சூப்பராக இருக்கும். இன்னொன்று பெல் ரிலேட்டட் தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் யூனிக்காக பார்த்த மாதிரி இருந்தது. நான் இந்த மாதிரி பீஸ் எப்பவும் பார்க்கல. ஸோ இங்கே வந்து டவுன்லோட் செக்ஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நம்ம இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வயர் கூட அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த பெல் வந்து கண்டினியூவாக அடிக்கும். அண்ட் மீன்ஸ் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ, ஒரு ஈவினிங் போல் கொஞ்சம் டைம், மார்னிங் கொஞ்சம் டைம், அந்த மாதிரி பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நல்ல ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிராணி, கொஞ்சம் இந்த பெல் இதெல்லாம் அப்படி வச்சோம்னா சூப்பராக கோயில் வைப்ஸே வீட்டிலே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்சோ ரொம்ப டீசென்ட் லுக்கிங்காக இருக்குது. இது நம்ம சாமி ரூம்லேயும் வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டேபிள் மேலேயும் வைக்கலாம். ஸோ எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி நைஸ் பீஸ்.
ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐ திங்க் பெஸ்ட் ஃபார் திஸ் பிரைஸ் 1000 சம்திங். யா. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த வுடன் பீஸ் தான். நல்ல ஒரு திக்கான வுடன். ஸோ ப்ராப்பரான ஒரு வுடன் பீஸ். இது வந்து ஹோம் டெக்காருக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம இப்படி சைடில் எங்கேயாவது வச்சோம்னா இதில் ஏதாவது ஹோம் டெக்கார் மாதிரி திங்ஸ் வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாண்டா வச்சு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் குட்டி குட்டி ஹோம் டெக்கார் இருக்குன்னா, ஒரு டாய்ஸோ இல்லை ஒரு சாமி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குட்டி குட்டி இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் இதில் வைக்கலாம். இது ஆல்சோ சாமி வீட்லையும் யூஸ் பண்ணலாம். இதை அப்படி ஒரு பிளேஸில் வச்சுட்டு இது மேலே சாமி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ எஸ், இது ஹோம் டெக்காருக்கும் யூஸ் பண்ணலாம், சாமி வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 100% வுடன் ஆன ஒரு மெட்டீரியல். ஸோ எஸ், குட் ஒன் ஐ திங்க். நெக்ஸ்ட் வந்து இந்த பாண்டா பீசஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ரொம்ப க்யூட் அண்ட் ஏஸ்தட்டிக்காக இருந்தது. ஸோ நான் அந்த வுடன் இருந்ததுல வுடன் டெக்கார் அது மேலே வச்சு ஸ்டைல் அது மேலே வச்சிருந்தேன். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஹோம் டெக்கார். ரொம்ப க்யூட்டாக எலிகெண்ட்டாக அண்ட் ஒரு குட்டியான ஒரு பிளேஸில் அழகாக இருக்கும். ஸோ எஸ், இதுதான் நெக்ஸ்ட் பீஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேஸ் தான். ரொம்ப யூனிக் பேட்டர்ன். நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ரெகுலராக பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ ப்ராப்பரான ஷேப் இல்லை, ப்ராப்பரான சைஸ் இல்லை, பட் இட் இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், ஏஸ்தட்டிக். இதுவும் சிராமிக்கோட மெட்டீரியல் தான். அண்ட் இதுலேயும் ஒரு க்யூட்டான ஃப்ளார் அந்த மாதிரி வச்சா அவ்வளோ எலிகெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டியில் வந்திருக்கு. நம்ம வெஸ்ட் சைட் அந்த மாதிரி ஷாப்ஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ரேஞ்சில் வந்திருக்கு. சூப்பரான பீஸ். டெஃபினெட்லி a good one. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். if you are into flowers and vases, you will definitely love this. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு award தான் பிலீவ். ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கேன் யூ சி? பட் இது பிரேக்கபிள் இல்லை, இது சீக்கிரமாக பிரேக் ஆகாது. லைட் வெயிட்டாக இருந்தாலும் ஒரு நல்ல பிளாஸ்டிக்கான மெட்டீரியல். பிளாஸ்டிக்னா சீப் பிளாஸ்டிக் மாதிரி இல்லை, இட்ஸ் அ வெரி குட் மெட்டீரியல். அண்ட் இதில் வந்து ப்ராப்பராக கர்சிவ் லெட்டரில் பிலீவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இட் வாஸ் லுக்கிங் வெரி க்யூட். ஸோ இது ஒரு கார்னரில் இப்படி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பீஸ். யா, குட் ஒன் ஐ திங்க். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் தான். ஹவு ப்ரிட்டி ஏஸ்தட்டிக் லுக்கிங் பீஸ். ஒரு பவுல், க்யூட்டான பவுல். அண்ட் அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலே நம்ம டேவே சூப்பராக போவோம். அந்த மாதிரி ஒரு பவுல். ஸோ மார்னிங்கே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல், ஒரு காஃபி மார்க், ஏஸ்தட்டிக்காக க்யூட்டாக சூப்பராக இருக்குது. நம்பர் 1 குவாலிட்டி. இதுவுமே அவ்வளோ சூப்பரான பேக்கேஜிங்கில் வந்திருந்தது. பிரேக்கே ஆகாது. இதுவும் சிராமிக் மெட்டீரியல். ஸோ எஸ், இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பென்சிவ் லுக்கிங் ப்ராடக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ பிளான்ட் லவர், யூ வுட் டெஃபினெட்லி லவ் திஸ் பீஸ். அதுவும் மணி பிளான்ட் லவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம அங்கங்கே சும்மா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதாவது ஒரு கிளாஸ் பாட்டிலில் மணி பிளான்ட் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வுடனில் இருக்குது. நல்ல லைட் வெயிட்டான வுடன். இது ஒரு பிளேஸில் ஹேங் பண்ணிட்டோம்னா இந்த டியூப் இருக்கும். ஸோ இந்த டியூப் எப்படி போட்டு ஒரு சூப்பரான மணி பிளான்ட் இருக்கும். ஸோ இஃப் யூ சி, இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு மணி பிளான்ட் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப க்யூட் அண்ட் ஏஸ்தட்டிக்காக இருக்குது. வெரி நைஸ் மெட்டீரியல். அண்ட் எஸ், இஃப் யூ ஆர் அ பிளான்ட் லவர், யூ வுட் டெஃபினெட்லி லவ் திஸ் பீஸ். ஸோ எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பவுல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் நினச்சேன் இது பார்க்க தான் வுடனாக இருக்குமோன்னு பார்த்தேன். பட் நோ, இட்ஸ் அ நைஸ் வுடன். பட் இட்ஸ் அ லைட் வெயிட் ஆன பீஸ். ஆல்சோ ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பர் அண்ட் ஷைனியாக இருக்குது. நல்ல ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, உள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பவுல். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இது நம்ம கிச்சனில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பீஸ். ஸோ க்யூட். ஆல்சோ வெரி நைஸ் மெட்டீரியல். அதுவும் இந்த காஸ்ட்க்கு வுடனில் கொடுக்குறது இட்ஸ் அ வெரி குட். தான் நம்ம வீடியோட லாஸ்ட் பீஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான பிளான்ட். மீன்ஸ் இது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கார்னரில் வச்சாலே இந்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். அண்ட் நல்ல ஒரு மெட்டீரியல். இங்கே பாட்டமில் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல், திக்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல். அண்ட் மேலே பிளான்ட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு டேபிளில் இப்படி ஒரு கார்னரில் வச்சாலே அவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க. ஸோ எஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கங்கே இப்படி குட்டி குட்டி க்ரீன்ஸாக வச்சோம்னா நம்மளுக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, அங்கே ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ நானும் அப்படி வச்சுருக்கேன். ஸோ எஸ், அப்படியே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய கலெக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப க்யூட், ஏஸ்தட்டிக் அண்ட் எலிகென்ட்டான பீசஸ். உங்களுக்கு எந்த பீஸ் பிடிச்சிருந்துன்னு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். டூ செக் அவுட் அண்ட் ஐ சி இந்த நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன். பை.